ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஆக போகுது அப்படின்னா அமலுக்கு வரப்போகுது. வரக்கூடிய அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாறுதல் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இது எப்படி வந்து வழிமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த தானியங்கி பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஆட்டோமேட்டிக்கலி நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம் வந்து நடைமுறையில் வந்து இருக்க தான் செய்யுது. ஒரு சில பீப்புளுக்கு நீங்கள் கிரயம் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு லேண்டையோ இல்லை வந்து ஒரு வீட்டையோ நீங்கள் கிரயம் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வித்தவங்களுடைய பேர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆகிட்டு இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் கிரயம் செய்பவருக்கும் கிரயம் பெறுபவருக்கும் மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு நியூஸ் தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து கொடுத்து தான் வராங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த அப்டேட் வந்து பார்க்கும்போது பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து இது வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பத்திரத்தை வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போயிட்டு பதிவு பண்ணுவோம். இது வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு. இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது வந்து நம்மளுடைய அந்த பட்டா வந்து பேர் மாற்றம் பண்ணுறது, பட்டாவில் ஏதாச்சும் உண்டான விஷயங்களை நம்ம வந்து சிக்கலை சரி பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வட்டாட்சியர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவோம். பட் இப்போதைக்குன்னு என்ன நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த பத்திரப்பதிவு பண்ண அடுத்த கையோடைய அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பத்திரம் பதிவு பண்ணி நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஒரு பத்திரத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேண்டை வந்து யார் வாங்கியிருக்காங்களோ, கிரயம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது அவங்க வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பத்திரத்தை எந்த ஒரு தவறும் இல்லாமல் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பத்திரத்து பதிவு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா நேம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்ல வராங்க. இப்போ இதை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம இதில் வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாறுதல் விவகாரங்களில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து வருகிறது. பத்திரப்பதிவு செய்த கையோடு பட்டாக்களை ஆன்லைனில் பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு நிலத்தை அல்லது ஒரு வீட்டை கிரயம் செய்த கையோடு பட்டா மாறுதல் செய்யப்படுகிறது. இதேபோல் பத்திரப்பதிவில் கட்டணங்கள் மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அடுக்குமாடி சொத்துக்களை வாங்குபவர்களுக்கான உரிமையை நிலைநாடுவதற்காக அதிலும் முக்கியமான ஒரு மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த கிரய பதிவேடு ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ரத்து செய்திருந்தாலோ இல்லை அல்லது சொத்து உரிமைகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான புதிதாக ஒரு 9% கட்டணத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து செலுத்த வேண்டிய நிலை இருந்தது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில கிரயப்பதிவை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ரத்து செய்தால் அதற்கு வெறும் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டால் போதுமானது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. பழையபடி பத்திரம் யார் பெயரில் இருக்கிறதோ அவருக்கே உரிமை சென்றுவிடும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு மாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்த உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் பொதுமக்கள் நிறைய நன்மைகள் உள்ளது. இதில் முக்கியமாக விஷயம் என்னவென்றால் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் கிரயம் கொடுப்பவருக்கும் கிரயம் பெறுவருக்கும் SMS வாயிலாக வந்து அனுப்பப்படும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து இங்கே எல்லாமே கம்ப்யூட்டர் கணினிமயமாக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும். அதை தான் இவங்க வந்து சொல்றாங்க. நீங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செய்யும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு தானியங்கி முறையில் ஆன்லைன் பட்டா மாறுதல் மாறப்போகிறது.
இதன் மூலம் ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஒரு நடைமுறை வந்து இப்போ வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது. நம்ம வந்து எங்கேயும் போட்டு யாரையும் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து கிரயம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க பழைய ஓனர்கிட்ட இருந்து நம்ம பேருக்கு மாத்தணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வே நம்பரு, நம்ம சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் போட்டு நம்ம பேருக்கு மாத்துறதுக்கு ரொம்ப அலைவோம். விவோ போய் பார்ப்போம், தாசில்தாரை போய் பார்ப்போம். இப்பெல்லாம் ரீசெண்டா நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். பட்டா பெயர் மாற்றுறதுக்கு 60,000 ரூபாய் வரை வாங்கிய அதிகாரி கைது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு தவறான செயல் வந்து நடக்காது அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து சொல்ல முடியும். இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.